நீங்கள் தோல்வி அடையாமல் இருக்கணும்னா சில காரியத்தை செய்யக்கூடாது. ஜெயத்தை மாத்திரம் நீங்கள் பற்றிக்கொள்ளணும்னா சில காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. உபாகமம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் 9வது வசனம் 19ஆம் வசனத்தை அடுத்தடுத்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரண்மனைக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம். இவைகள் மேல இந்த பாசானுக்கு போகிற வழியாக இந்த ராஜா ஓக் என்கிற ராஜாவுக்கு இவருடைய பட்டணத்தை கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிறார். ஆனால் அதே போல கர்த்தர் இந்த ஏதோமியர், அம்மோன் புத்திரர், மோவாபியர் இவருடைய பட்டணத்தை கர்த்தர் கிராஸ் பண்ணாத என்று சொல்லுகிறார். வேத வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்று சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். சரி, இப்போ 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நீளமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். 19ஆம் வசனம் வாசிங்க. அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேர போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். ஒண்ணுமே உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தவனுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை தொடாத. உனக்கு ஜெயம் வேணும், இல்லை நீ தோல்வி அடையக்கூடாதுன்னா டோன்ட் டச் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஆண்டவர் இந்த சேயீர் மலை நாட்டை யாருக்கு கொடுத்துட்டாரு? ஏசாக்கு கொடுத்துட்டாரு. அவன் கூட போர் செய்யாத, அவனை டச்சே பண்ணாத, அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி, நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், நீ அதை டச் பண்ணாத. அடுத்தது 9ஆம் வசனத்தில் மோவாபை வருத்தப்படுத்தாத, அவன் கூட போர் செய்யாத, அவனுக்கு நான் கொடுத்துருக்கிறது அதுக்கு விரோதமாக நீ டச் பண்ணாத, அது அவனுக்கு சொந்தமானது. 19ல் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக சண்டை போடாத, போர் செய்யாத, நீ செஞ்சனா தோத்துருவேன், அது அவனுக்குன்னு சொந்தமான இடம், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அடுத்தவனுக்கு சொந்தமானதை தொடாத. பக்கத்தில் ஆளை பற்றி சொல்லுங்க, அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை நாம் தொட வேண்டாம். அல்லேலூயா. இந்த இடத்துல போர் செய்யாதீங்க. அது அப்படியே சைலண்டாக போயிடுங்க. அது நம்முடையது அல்ல. நான் என்றைக்குமே சொல்லுவேன், நமக்குன்னு வைத்திருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவான். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. உன்னுடைய பங்கையும் உனக்குரியதையும் ஒருவனும் தொட முடியாது. அடுத்தவன் மேலேயும் ஆண்டவர் இவ்வளோ கவனமாக இருக்கும்போது, ஏசா மேலேயும் அம்மோன் மேலேயும் மோவாபியர் மேலே கவனமாக இருக்கும்போது கர்த்தர் உன் மேலே எவ்வளோ கவனமாக இருப்பார்ல. அவங்கெல்லாம் புறஜாதியாருங்க, அவங்கெல்லாம் அடுத்த ஆட்கள். அவன் மேலேயே ஆண்டவர் அவ்வளோ கவனமாக இருக்கும்போது நமக்கு சொந்தமானதை கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பார். அல்லேலூயா.